ஹலோ எவ்ரிவான், ரவை உப்புமா ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ நல்ல பிராண்டு ரோஸ்டட் ரவை எடுத்து வச்சுக்கோங்க. ரவை உப்புமா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க குயிக்காக ரவை உப்புமா ரெசிபி செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்யறது செம ஈஸி, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான உடனே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை இருக்கு இல்லையா, அதை நம்ம அந்த எண்ணெயில் கொட்டிக்கலாம். ரவையை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த சூடான எண்ணெயில் ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம். சும்மா ஒரு 3 மினிட்ஸ்க்கு வறுத்தா போதும். இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை தனியாக இந்த பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இப்போது அந்த கடாயில் மறுபடியும் சன்லாண்ட் ஆயில் நாங்கள் ஊற்றிக்கிறோம். நீங்கள் யூஸ்வலாக சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரியுது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 3 நம்பர் போட்டுக்கோங்க. நீங்கள் 5, 10 போட்டாலும் அது உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய போட போகிறதுனால நீங்கள் தாராளமாக 10 நம்பர் முந்திரி பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தாலே அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டாச்சு. இப்போ அடுத்தது
கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சா? இப்போது வறுத்து வச்ச ரவை அதை அப்படியே கடாயில் கொட்டிட்டு கரண்டி வச்சு நல்லா தொழவி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே தொழவி விட்டுக்கிட்டே இருங்க. சவுத் இந்தியன் ஸ்டைல் ரவை உப்புமா ரெசிபி இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிட போகுது. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ரவை உப்புமா ரெசிபி சாப்பிட்றதுக்கு நிஜமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ரவா உப்புமா ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரவை உப்புமா ரெசிபி. இது கூட உடச்சக்கல்ல சட்னிலாம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருன்னா சடனாக கெஸ்ட் வந்துட்டால் கூட இது மாதிரி ரவை உப்புமா ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூடவே உடச்சக்கல்ல சட்னிலாம் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய். ரவை உப்புமா ரெசிபி ரெடி.